ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை கதையில் போலீஸ் பல்லவனை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பல்லவன் வெறும் பேசுறதுக்காக மட்டுமே அவங்க காதலியோட ரூம் எடுத்து தங்குறாரு ஹோட்டலில். அப்போ அந்த நேரம் பார்த்து ட்ரக்ஸ் யாரோ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஹோட்டலுக்கு ரைடு வருது. ரைடு வந்ததும் கதவை தட்டுறாங்க போலீஸு. உடனே பல்லவனும் அவங்க காதலியும் பயப்படுறாங்க. ஐயோ, யாருன்னு தெரியலையே, யார் கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயப்படும் போது உடனே போலீஸு, ஏய் கதவை திறங்க அப்படின்றாங்க. கதவை திறந்து பார்த்தா போலீஸ் ரைடு வந்திருக்குதுங்க அங்கே. உடனே பல்லவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆன பிறகு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு. சார், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சார் அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுனா ஹோட்டல் ரூமில் நீங்கள் ரூம் எடுத்திருப்பீங்களா லாட்ஜில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே எல்லா போலீஸையும் கூப்பிட்டு இந்த ரூமை செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. எல்லா போலீஸும் ரூமை செக் பண்ணுறாங்க, பேகெல்லாம் செக் பண்ணுறாங்க. பண்ணதும் சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பல்லவனை பார்த்து, நீங்கள் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்றாரு போலீஸு. பல்லவன், இல்லை சார் இல்லை சார், நாங்கள் படிக்கிற பசங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்றாரு. என்னது படிக்கிற பசங்கன்னா லாட்ஜில் ரூம் போடுவீங்களாடா அப்படின்றாரு. ஏங்க, பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இவர் பாருங்க எப்படி செஞ்சிட்டாரு இந்த பல்லவனு அப்படின்ட்டு உடனே இவரை கைது பண்ணி கூட்டு போகிறாங்க போலீஸ். வெளியில் கைது பண்ணி கூட்டு போகும்போது சோழன் வெளியே இருந்து பார்க்குறாரு. டே பல்லவா, என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதும், அண்ணா அண்ணா நான் தப்பு பண்ணலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாரு. உடனே சோழன் வந்து போலீஸ்கிட்ட கெஞ்சுறாரு. சார் சார், அவன் படிக்கிற பையன் சார், என் தம்பி சார், அது மாதிரி தப்புலாம் அவன் செய்ய மாட்டான் சார், விட்டுடு சார் அப்படின்றாங்க. என்னது, இவன் படிக்கிற பையனா? இவன் தான் அந்த பொண்ணு கூட ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னடா இங்கே உள்ளே விட்டுட்டு வெளியில் நீ காவலுக்கு நிற்கிறியா அப்படின்னு சோழனை பார்த்து போலீஸ் கேட்குறாரு. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்ன்றாரு. உடனே சோழனை தள்ளி விட்டுட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி பல்லவனை கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது அந்த ரூமில் இருந்து வெளியே வந்தாங்க இல்லைங்களா 4 பாய்ஸு, அவங்க எல்லாருமே பல்லவனை வந்து வீடியோ எடுத்துடுறாங்கங்க. அவங்க வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு இதுக்கப்புறம்ன்றது தெரியல. அதுக்கப்புறமா பாண்டி வந்து வானதி வீட்டுக்கு போகிறாரு. வானதி வந்து பேச மாட்டேன்றாங்க, ஃபோனை கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வானதி வீட்டுக்கு போகிறாரு. வானதி வீட்டுக்கு போயிட்டு வானதி அம்மாகிட்ட, நான் வானதி கிட்ட கொஞ்சம் பேசணுமா, ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்றாரு. அவங்களும், ஏய் வானதி இங்கே வாடி அப்படின்றாங்க. உடனே பாண்டி என்ன பண்ணுறாரு, வானதியை கூட்டிக்கிட்டு உடனே ரூம்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போனதும் அவங்க அம்மா குடுகுடுன்னு ஓடி போய் ஒட்டி நின்று கேட்குறாங்க. ஐயோ டே, என்னத்துக்குடா என் பொண்ணை கூப்பிட்டு போகிற, ஏன்டா தாப்பால் போடுற, கதவை சாத்துறேன்னு கேட்குறாங்க. அம்மா, நான் வெறும் கதவு மட்டும்தான் சாத்துறேன், தாப்பால்லாம் போடல, வானதி கிட்ட நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானதி கிட்ட, ஏண்டி என்கிட்ட பேச மாட்டேன்ற, நீ பேசாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து வானதி கேட்குறாங்க, பின்ன நீ என்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே வரலையே, அதனால் நீ தானே என்னை கழட்டி விட்டுறேன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டி கேட்குறாரு, நான் எங்கடி அப்படி சொன்னேன், நான் இப்போ கல்யாணம் வேண்டான்னு தானே சொன்னேன், நீ ஏன் இது மாதிரிலாம் நினைக்கிற, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல வானதி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், எங்கள் அப்பா சொன்னார் நீ என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருன்னு, அப்போ நீ என்ன சொன்ன, பார்க்காம இருக்கேன் பேசாமல் இருக்கேன்னு தானே சொன்னேன், இப்போ என்னவா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு சொன்னேன் நான், ஆனால் உன்னை பார்க்காம கூட இருந்துருவேன் வானதி, உன்னை பேசாமல் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. எவ்வளோ எடுத்து சொல்லியும் வானதி கம்முன்னு இருக்காங்க பேசாமல். அப்புறம் பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்கலையே, அதனால் வந்து நான் இனிமேல் உங்ககிட்ட எந்தவும் கம்பல் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போயிடுறாருங்க. உடனே வானதியுடைய அம்மா கேட்குறாங்க வானதி கிட்ட, ஏய் என்னடி உண்மையாகவே உங்களுக்கு சண்டையாடி, நீங்கள் 2 பேரும் பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, நாங்கள் பேசாமல் இருக்கிறது உனக்கு எவ்வளோ சந்தோஷன்றது எனக்கு நல்லா தெரியும்மா, நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பாத்தியா பாண்டி, நான் பேசலைன்னவோ எப்படி என்னை வீடு தேடி வந்து அவன் பேசிட்டு போகிறான், எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து சேரனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாருங்க. இது மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. பல்லவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சேரன்கிட்டையும் நிலாக்கிட்டையும் சொல்கிறாரு, இப்படிலாம் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து போலீஸ்கிட்ட போய் சேரன் பேசுகிறேன்ட்டு பேசுகிறாரு. ஐயா, இவன் வந்து என் தம்பி, அவன் அது மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சேரன் பேசுகிறாரு. உடனே போலீஸ் சொல்கிறார் சேரன் கிட்ட,
அதோ இருக்கே அந்த பொண்ணு கூட இவன் ரூம் போட்டிருக்கான். நீ என்னன்னா நல்ல பையன்னு சொல்ற. படிக்கிற பசங்களுக்கு ரூம்லாம் தேவையா லாட்ஜில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நிலாவும் கெஞ்சுறாங்க, விட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு. அட போம்மா வெளியில், அதெல்லாம் முடியாது, விட முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாரு. உடனே வெளியே வந்து என்னடா பண்ணுறது சோழா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அண்ணன் உனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் யாராவது இருக்காங்களாண்ணே, அவங்ககிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே நான் பேசுகிறேன்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சிக்காரர் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் இந்த ஊரில் அப்படின்றாரு. உடனே சேரன் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, டேய் இப்போ தாண்டா அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்றாங்க. உடனே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. ஏன்டா இந்த பல்லவன் இப்படி பண்ணா, நான் அது மாதிரியாடா இவனை வளர்த்தேன், என்னடா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையாடா அப்படின்றாரு. அண்ணா வருத்தப்படாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த அரசியல்வாதிக்கு. அவர் வராருங்க. அவர் வந்து நாளைக்கு என்ன பேச போகிறாரு பல்லவனுக்காக, எப்படியெல்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்னு நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, பை பை, வணக்கம்.